பாலையில விளையுகிற பருவத்திலே அது ஓடு களவுகளும் அது பல நாள போகுதையா ஓடு களவுகள் பல நாளா பெருமாள் குளத்து வயலில வாழை தோட்டத்துக்குள்ள களவு போகுது. இப்பேற்பட்ட களவுகளை எல்லாம் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்று எல்லாம் தெய்வமே ஜாக்கினா ஆம்பரமுடையார் வாசலில என் மாலைக்கு கோனாருன்னு ஐயனா உன்னை தரையில சமந்து வந்தேன்னு என்னுடைய வயக்காட்டுல சின்ன சின்ன களவா போகுத. இப்ப வாழை வெட்டக்கூடிய பருவமாச்ச. இப்பேற்பட்ட வாழைத்தோட்டத்தையும் வெட்டி களவாண்டு போயிடுவானோ என்று எங்க அப்பன் ஆம்பரமுடையாரை சாக்கி வச்சார். அப்படி சாக்கி வச்சு கும்பிட்ட காலத்தில் அந்த சித்தாத்தங்கர ஓரத்திலே இருக்கு மொட்டையம்பச்சேரி குடும்பம் மொட்டையன் தட்டையன் சின்னம் பூலாம் பிச்சான் மடையடியான் ஆமா தெல்லாளி தேவர் வல்லாளி தேவர் இவங்க அந்த காலத்திலே களவுல கெட்டிக்காரனா. அந்த காலத்துல களவுல கெட்டிக்காரங்க யார பாத்தியலா மொட்டையன் தட்டையன் சின்னம் பூலாம் பிச்சான் மலையடியான் இப்பேற்பட்டவர் கூட அதுல சில்லாளி தேவரும் வல்லாளி தேவரும் களவாங்க பாராவுக்கு. இப்படி களவிலே கெட்டிக்காரங்களாக இருந்து எங்க ஐயா மாலைக்கு கோனார் தோட்டத்தில வாழ கொலை களவாண்டு அது பல நாளா நடக்குதையா. பல நாளும் நடக்கும் போது எங்க மாலைக்கு கோனாரோ வாழை தோட்டம் பார்க்க வர அதுல ஓடு வாழை வெட்டி இருக்கு. அப்ப வெட்டின கல்லனைத்தான் அதை காத்து பிடிச்சிடணும் என்று வெட்டின கல்லனை பார்க்கறதுக்கு யாரால முடியும்? பறவு காவல் காக்காங்களே காவக்காரங்க. அப்ப பறவு காவலாளிய கூப்பிட்டு மாலைக்கு கோனார் சொல்லுதார், காவலாளிய இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழை தோட்டம் போட்டு வாழை வெட்டக்கூடிய பருவத்துல ஊடு வாழைக்கா வெட்டி இருக்கப்பா. நீ பறவை காவலாளி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். அப்படி மாலைக்கு கோனார் சொல்லிட்டு வயலை விட்டு கரையில இறங்குதார். கரையில ஏறவும் எங்க ஆம்பரமுடையார் ஐயனாரு ரொம்ப வருத்தப்பட்டு வணங்குதார். உன்னை கொண்டு வந்து குல தெய்வமா கும்பிடுதானே என்னுடைய பறவையன் தோட்டத்தில களவு போய்கிட்டு இருக்க. களவாங்க கள்ளனை நீ பிடிச்சு தலையானா உனக்கு நித்திய கூட கிடையாது ஆம்பரமுடையார் ஐயனாரன்னு அப்படி கும்பிட்டாரு மாலைக்கு கோனார். அப்ப கும்பிட்டு வருந்தவும் நேரம் ஆகிடுது. வீட்டுக்கு வந்தார். மாலையம்மா சாப்பாடு வைக்க சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு சதி சாமா அசந்து உறங்குத நேரம் அந்த வடபச்சேரி மொட்டையம்பச்சேரியில இருந்து அந்த பழைய களவு சின்ன சின்ன களவா போச்சு பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட வாழைக்காய் நல்லா விளைஞ்சு திருநெல்வேலிக்கு கொண்டு போனா ஒரு கொலைக்கு ஒரு மூட்டுக்கு 200 ரூபா உண்டு. அது கிடைச்சு போகும். கள்ளத்தனத்துல வித்து போடலாம் என்று மொட்டையன் தட்டையன் சின்னாம் பூலான் அந்த பிச்சான் மலையடியான் இந்த சில்லாளி தேவர் வல்லாளி தேவரும் அந்த பழைய களவுக்கு வாராங்க. அப்படி வரக்கூடியவங்க வாழை தோட்டத்துக்குள்ள வாழைக்கா வெட்டு வாரா இது ஆம்பரமுடையார் ஐயனாரோ கண்ணால கண்டார களவாங்க வந்தவர அரடி கால முடக்குவாரா அந்த களவாண்ட கள்ளர்களை கள்ளங்களை கண்ணும் தெரியாம ஆக்குவாரா. கண்ணு தெரியாம ஆக்கிட்டார். அப்படி ஆக்கி போட்ட ஆம்பரமுடையார் அந்த ஜாமத்துல மாலைக்கு கோனார் வீட்டுக்கு வரார். மாலைக்கு கோனார் எந்திப்பா உன் வயக்காட்டுல களவுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன வணங்குனல்ல களவாண்ட கள்ளங்களை கண்ணு தெரியாம ஆக்கி
வாழைக்காய் வெட்ட வந்தவங்களை ஆக்கி போட்டேன். ஆமா வாழை தோட்டத்துல கிடக்காங்க. ஆமா போய் பாரு சரி அப்படின்னா ஐயா ஆம்பரமுடையார் சரி அத்தை ஜாமத்திலே கனவுல சொன்னார். ஆமா உடனே முப்பாங்கி மாலைக்கு போனார். சரி கதறி முழிச்சார். ஆமா நேரத்தை பாக்காரு. நேரம் உச்சி சாமம். அடே அப்பா ஆகா அத்தை சாமம். ஆமா களவாண்ட கல்லன்னு நம்ம சாமி நம்ம மனுஷன் போல வந்து பேசிட்டு போகுத. இத மாலைக்கு கோனார் கேட்டார்ல. உடனே கல்லனை போய் பிடிச்சிடணும். பறவை காவலாளியும் பார்க்கணும். என்ன அந்த ஜாமாதி ஜாமத்துல இங்க கோட்டை ஓட்ட இருக்கும் முப்பாங்கி கோனார் தம்பியவும் மாமா ஈஸ்வரக்காவையும் கூப்பிட்டாரு. ஆமா பயந்த ஆள் இல்லையா? ஆமா சாமம் போலலாம் வாழை தோட்டத்தை பார்க்க போறோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஆடு ஒன்னா இருந்தா தானே ஒன்னா போறோம். உடனே எங்க மாலைக்கு கோனாரு மனைவிட்ட எடி என்ன ஏ மாலையம்மா என்ன நம்ம சாமியே களவாண்ட கல்லனை காட்டி கொடுத்துட்டுது. சரி கண்ணு தெரியாம ஆக்கியிருக்கான். அந்த களவாண்டவங்களும் வந்து பாருன்னு சொல்லுது. அதனால அந்த களவாணிகளை பார்க்க போனோம். அது மட்டும் இல்ல என்கிட்ட வந்து கனவுல சொன்னது இந்த களவாணிகளுக்கு அழியும் காலம் சாவ போற வயசு ஆகி போச்சு. அதனால பிடிச்சவங்களை அணுவணுவா வெட்டி துண்டு துண்டா கூறு வச்சு ஆமா அவங்கள வெட்டின இடத்துலயே அவங்கள அணுவா தீய வச்சு அங்கத்தை எரிச்சு சாம்பலை ஆக்கிறணும் என்று எங்க ஆம்பருடையார் வாக்களித்ததும் இத கேட்ட மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் ஈஸ்வர கோனாரும் சும்மா வராங்க. வயக்காட்டுக்கு பாரா காவலுக்கு எல்லாம் போறோம். காத்து கருப்பு வந்துடப்படாத. எதிர்த்து கல்ல நம்மள மறிச்சிடப்படாத. இல்ல கண்ணுல மண்ணெள்ளி தூத்திடக்கூடாது. ஆமா களவாணி போய் காரியமா இருப்பான். கண்ணு மண்ணில் விட்டு ஓடுறோம்ல என்று எங்க மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனாரும் ஈஸ்வர கோனாரும் ஒருவர் கம்பு எடுக்கார். ஒருவர் தடி எடுக்கார். எங்க ஈஸ்வரக்கா அருவாலை கையில வச்சுக்கிட்டாரு. அப்ப மாலையம்மா சொல்லி விடுற அங்க இருக்க போன விதத்துல கோபத்துல ஆத்திரத்துல புத்தில இழந்துறாங்க. ஆமா பார்த்து பவரிச்சு போயிட்டு வாங்க. சாமி ஆம்பரமுடையார் சொல்லி இருக்குன்னு சொல்லித்திய பார்த்து பவரிச்சு களவாண்ட கல்லனை தட்டி பத்தி விடுங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்தபடி இந்த ஜாமத்துல பெருமாள் குளம் கரையில் இறங்கி வயக்காட்ட பார்க்கார். அந்த மொட்டையன் தட்டையன் சின்னாம் பூலாம் விச்சா மலையடியன் ஜெல்லாளித்தேவர் வல்லாளித்தேவர் எங்க ஆம்பரமுடையார் கண்ணு தெரியாம ஆக்கியிருக்கவங்கள அப்படி கட்டி பிடிச்சு யாரா இப்படி எல்லாம் கலாங்கலாம் வேண்டாம். உங்க கறி எம்புட்டு தண்டி இருக்கு. ஏல வேலை வந்து சாப்பிடலாம்ல வளச்சா என்னடா வெயில் அடிக்கல. உடனே கண்ணு தெரியாம இருக்கவங்கள பாரா காவலாளிய கூப்பிட்டு எப்பா இவங்களை வெட்டி களமாக்கணும். அதனால வாங்க போவோம். உக்கரபாண்டிய கிட்ட போய் ஒரு வார்த்தை வாக்கு கேட்டுத்தான் இவங்களை வெட்டணும். இவங்களை தாளசம் பண்ணணும் என்ற மாலைக்கு கோனார் முப்பாங்கி ஈஸ்வரக்கா அந்த வாழை தோட்டத்தை விட்டு அப்படியே வடக்காக்க போய் உக்கரபாண்டியங்கிட்ட உள்ளத உள்ளபடி சொல்லவும் உக்கர மகாராஜா அப்பேற்பட்ட கல்லனை வெட்டி அவனை அங்கனையே அங்கத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். உத்தரவு கொடுத்த நாள்ல இருந்து உடனே மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் வெட்டினாரா ஈஸ்வரக்கா வெட்டினாரா? அவங்கள வெட்டல. பாரா காவலாளி வெட்டி துண்டு துண்டா ஆக்கி கல்லடிக்கு கட்டடிக்கு அவங்களை எருப்பரத்தி அப்படியே எரிச்சாச்சு. அப்படி எரிச்ச காலத்தில் எங்க மாலைக்கு கோனாரு இந்த இடத்துல நமக்கு இடம் காணாது. நம்ம ஆடு மாடு மேய்க்க உக்கர மகாராஜாட்ட உத்தரவு கேட்டு உக்கரங்கோட்டைக்கு அரமனைக்கு அங்க வடபகுதியில போய் இடம் கேட்டு ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போடுவோமே என்று மாலைக்கு கோனார் ஆடு மாடுகளை பத்தி கொண்டு மாலைக்கு கோனார் முப்பாங்கியும் பெருமாள் கோனாரும் ஆடு மாடை கொண்டு உக்கரங்கோட்டைக்கு ஆடு மாடு கிடமறுத்தி அப்படி வாழக்கூடிய காலத்தில் ஒரு நாள் தினத்திலே எங்க ஐயா உக்கர மகாராஜா சிவன் கோயிலுக்கு வருகிறார். சிவன் கோயில வந்து பார்க்கார். அழகு இல்ல. ஆக கொடிமரம் வெட்டி நட்டணும். இந்த சிவனை கும்பிட வேண்டும்னு மந்திரி தலையாரியை கூப்பிட்டு எப்ப இது சிவன் கோயில் அதனால் சிவனுக்கு கொடிமரம் வெட்டணும். கொடிமரம் வெட்ட குற்றாலம் போய் வட பகுதியில கொடிமரம் அழகான மரம் இருந்தா வெட்டி கொண்டாந்து சிவன் கோயிலிலே கொடிமரம் நட்ட வேண்டும் என்று உக்கிரமராஜாவும் சொல்லியாச்சு. இவ்வளவு அங்க கடை போட்டு ஆட்டுக்கடை போட்டு மாட்டுக்கடை போட்டு மாலைக்கு முப்பாங்கி ஈஸ்வரக்கா அந்த பெருமாள் கோனார் எல்லாரும் அங்கதான் ஆட்டுக்கடை மாட்டுக்கடை இப்படி மகாராஜா சொன்னதுல இருந்து
மந்திரி தலையாரி எல்லாம் கொடிமரம் வெட்டதற்காக ஆமையா அலைய ஆசாரி எங்கொத்தமாறும் மகராசா அழைப்பார் அழைத்ததொரு வேளையில கொத்தமாறும் ஆசாரியும் ராஜா கிட்ட வருவார் கொத்தமாற ஆசாரியா கொடிமரம் வெட்டணும் குற்றாலம் மலைக்கு போங்க மகராஜா சொன்ன போது உருள வண்டி தானே கட்டி உங்களுக்கு அரிசி கொண்டு உங்களுக்கு உணவு கொண்டு கொடிமரம் வெட்டுவதற்கு உருள வண்டி பூட்டி கொண்டு உக்கரங்கோட்டை நகர விட்டு மேற்க வழியாக ரெட்டியார் வெட்டி ஊர் கடந்து மேற்க முகம் வருவார் தாவலாக்குறிச்சி விளக்கு விட்டு கடங்கு நேரித்தான் கடந்து நெட்டூர் விளக்கு விட்டு நாச்சியாளு புறமு விட்டு ஈரான வழியாக அகத்திய புறமு வார அந்த கொத்தமாரும் ஆச்சாரிமாரும் உருள வண்டி கட்டி அந்த ஜீவனுக்கு கொடிமரம் வெட்ட வீக்கப்போரு தான் கடந்து கலநீர் குளம் வழியாக அத்தி ஊத்து வருவார் அத்தி ஊத்து தான் கடந்து அடக்கல பட்டணம் ஊர் கடந்து மகிழ்வண்ணன் தனி கடந்து மேற்க வழியாக உருள வண்டி பூட்டி கொண்டு பாவூர் தான் கழிந்து மேற்க வழியாக எங்க எங்க வாரார் தெரியுமா ராமச்சந்திரம் பட்டணம் விட்டு வேட்டரங்குளம் விட்டு அழுத கண்ணீர் ஓட விட்டு எங்க கொடிமரம் வெட்ட கொத்தமாரம் ஆச்சாரிமாரும் உருள வண்டி பூட்டி கொண்டு இந்திரார நகர விட்டு இரும்பு துண்டு பாலம் விட்டு வாக்கா பாலம் தனி கடந்து ஊரு ஊரு விட்டு தெங்காசி மந்தான் கடந்து ஆன பாலம் வழியாக மேலாரம் வருவார் மேலாரம் தான் கடந்து நன்னாரம் வருவாராம் நன்னாரம் தான் கடந்து குடியிருப்பு பாத கூடி ஆதாரியும் கொத்தமாறும் கொடிமரம் வெட்டுவதற்கு உருள வண்டி பூட்டி கொண்டு குடியூர் நகர விட்டு குற்றாலம் வருவார் குற்றாலம் வர போது படத்தை ஜெய நோங்குவார் படத்தை ஜெய்க்கு வர போது முளைச்சிருக்கு ஒரு மரம் வீதிருக்கு 2 கொப்பு இந்த மரம் வெட்டுனாக்கா இவனுடைய கோயிலுக்கு கொடிமரம் நட்டிடலாம் என்று சொல்லி கொத்தமாறும் ஆதாரிமார்களும் கொடிமரத்தை கண்ட போது கொடிமரத்து முன்னால பொங்கலிட்டு பொரியல் விட்டு தேங்காய் பழம் தான் உடைத்து மரத்தை வெட்டுவார் வெட்டுகிற கொடிமரந்து வெட்டுகிற கொடிமரந்தான் நீலகண்டம் கஜத்தில மரமதி சாயுதையா மரமதி சாயும் போது கொத்தமரம் ஆச்சாரியும் கொடிமரத்தை கயிறு கட்டி கரையோரம் இழுப்பார் கரையோரம் இழுக்கும் போது ஐயம் பந்தி தேவதைகள் ஆதாளி போடுதையா நச்சத்தாடுதையோ கொடிமரத்தை இழக்கும் போது ஐயம் பந்தி கூட்டம் தானே ஆறாரெல்லாம் போடுதார் சொக்கநாச்சி அம்மனும் சொக்கநாச்சி அம்மனோடு சத்தியான ஈஸ்வரியும் கையில உள்ள தேவாத சொக்கநாச்சி அம்மனும் சத்தியான உமையும் ஈஸ்வரி சத்தியும் நல்ல மாடன் தளவ மாடன் தர்க்க மாடன் மாயாண்டி சுடலையும் சப்பாணி மாடனும் கரட்டுக்குழி மாடனும் காவல் தெய்வம் கருப்பையாவும் ஐயம் பந்தி தேவாத கொடிமரத்து பின்னாத ஆதாளி போடுவதா
சாமி வந்துகிட்டு இருக்கு ஐயம்பந்தி கூட்டமெல்லாம் கொடிமரத்து பின்னால கொடிமரமும் முன்னால தேவதைகள் பின்னால அக்கீழ் மகம வரார தெங்காச்சி தான் கடந்து இரும்பு துண்டு பால விட்டு வேற்றங்குளம் பாத கூடி அழுத கண்ணீர் விளக்கு விட்டு அழுத கண்ணீர் விளக்கு விட்டு ஆக்கள் மகா ஐயம்பந்தி கூட்டமெல்லாம் முகம்ம வர போத உக்கரங்கோட்ட ராசாவும் சிவனான கோயிலுக்கு கொடிமரம் நட்டுவார கொடிமரத்தை நட்டுதார் உக்கரங்கோட்டை கைனால உக்கரவராஜாவும் அப்படி கொடிமரம் நட்டும் போது எங்க மாலைக்கு முப்பாங்கி கோனார் ஈஸ்வர கோனாரும் அங்க பங்கு சேர்ந்து அந்த சிவன் கோயிலே கொடிமரம் நட்டி எங்க ஐயாவுக்கு கோயில் குடைவிழா நடக்கி அப்ப உக்கிர மகாராஜா கண்டு கழித்து அரமனைக்கு வந்து கொண்டார் அதுக்கு மறுநாள் அந்த கோயில் சிவனை போய் வணங்க வேண்டும் என்று எங்க ஐயா உக்கிர மகாராஜா சிவாலயத்துக்கு வாராரு கொடிமரம் சாஞ்சிருக்கு கொடிமரம் தலைகீழ சாஞ்சி தரையோட தரையாக சாஞ்சிருக்கும் பக்கத்துல மாட்டெலும்பு ஆட்டெலும்பு மனித எலும்பு செங்கத்துண்டு சுள்ளக்கரை சாம்ப சுடுகாட்டு சாம்ப வெள்ளை இடுப்பு சாம்ப வீட்டினோட சாம்பெல்லாம் கொடிமரத்தை சுத்தி மாலையா போட்டிருக்கு இத பார்த்தார் ஐயா உக்கிர மகாராஜா எப்பா மந்திரி தலையாரிய கூப்பிட்டு என்னடா நட்டின கொடிமரம் சாஞ்சிருக்கு சாஞ்சிருக்கும் கொடிமரத்து பக்கத்துல சாஞ்சிருக்கும் கொடிமரத்து பக்கத்துல மாட்டெலும்பு மனிதெலும்பு ஆட்டெலும்பும் பூமாலையா குமிஞ்சிருக்க ஏ மந்திரி தலையாரிகளா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்க நட்டின கொடிமரம் சாஞ்சதினால இது காத்தோ கருப்போ தெரியலையே இது என்னன்னு பார்க்கணும் உக்கிர மகாராஜா தலையாரிய கூப்பிட்டு மாந்திரவாதி பார்க்கணும் மாந்திரவாதி பார்த்தாதான் கொடிமரம் சாஞ்ச நிலைமைய சொல்லுவான் என்று மகாராஜா அந்த மந்திரி தலையாரிய கூப்பிட்டு எப்பா மாந்திரம் பார்த்து குறிவார்த்து சொல்லணும்னா நம்ம யார் யாவல யாருப்பா இருக்கா உக்கிர மகாராஜா கேட்டார் அப்ப மந்திரி தலையாரி சொன்னார் நம்ம காடு வெட்டியில கருமேனி சித்தன் காடு வெட்டியில கருமேனி சித்தன் வேய ஆடவும் வைப்பான் ஆடுத பாய நிப்பாட்டம் செய்வான் அப்பேற்பட்ட காடு வெட்டி கருமேனி சித்தன் கெட்டிக்காரன் அப்படின்னு உக்கிர மகாராஜாட்ட சொல்லவான் உடனே காடு வெட்டி போய் காடு வெட்டில போய் கருமேனி சித்தனை அழைத்து வாங்கல் என்று அப்பன் சொல்லுதார் தண்டன் தலையாரி எல்லாம் அவன் வரமாட்டான யார் காடு வெட்டில உள்ள கருமேனி சித்தன் வரமாட்டான அப்பா மாட்டான் போயிட்டு வாரோம் வரமாட்டான என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அந்த மந்திரி தலையாரியும் குறி கேட்க வேணும் என்று மகாராஜா சொன்னபடி காடு வெட்டி ஊருக்கு தான் கருமேனி சித்தனத்தான் மைவோட்டு பார்ப்பதற்கு தலையாரிகள் வருவாராம் மந்திரிகள் வருவாராம் ஐயாவே கருமேனி சித்தான் சிவன் கோயில கொடிமரம் சாஞ்சிருக்கு குறி சொல்லும் என்று கருமேனி சித்தங்கிட்ட மந்திரி தலையாரி கேட்டார் உடனே அந்த கருமேனி சித்தன் மை போட்டான் குறி போட்டு பார்த்தான் ஐயா இந்த கொடிமரம் சாஞ்சிருக்குன்னா குற்றாலமலையில இருந்து கொடிமரம் வந்திருக்கும் கொடிமரத்துல சொக்கனாச்சி சத்தி ஈஸ்வரி சிவன் இணைந்த பெருமாள் மாயாண்டி சுடல முண்ட கரட்டு குளிமாடன் என்ன குளிமாடன் கரட்டு குளிமாடன் தர்க்கன் தளவாய் பொன்னு முத்து இருளப்பன் காவல் தெய்வம் ஜப்பானி மாடன் கருப்பசாமி 21 தேவாதை 61 பந்தி எல்லாம் கொடிமரத்தோட வந்திருக்கு. வந்த தெய்வங்க நிலையம் போட்டு கேட்கறதுக்கு உக்கிர மகாராஜாவை இப்படி எல்லாம் ஒரு இடும்பு பண்ணிருக்கு.
அதான் கொடிமரம் சாஞ்சு போச்சப்பா. ஆமாப்பா. வந்த தெய்வத்துக்கு மகாராஜா கைனால சரி. ஊட்ட போட்டு கொடை கொடுக்க சொன்னாதான் ஆமா. கொடிமரம் சிவன் கோயிலே நிக்கும் என்று ஆமண்ணா. ஏ காடு வெட்டி சித்தந்தான கருமேனி சொன்ன போது தலையாரியும் மந்திரியும் தாசாட்ட சொல்லுவாராம். ஐயா மகாராஜா வேற ஒரு குத்தம் இல்லையா? ஆமா. கொடிமரம் சாஞ்சது சரி. குற்றால மலையில இருந்த 64 பந்தி 21 கூட்டுறவு. கூட்டுறவு. அவன் சொக்கனாச்சி அம்மா ஈஸ்வரி சக்தி ஆமா. சிவன் இணைந்த பெருமாள் சரி. மாயாண்டி சுடலன் தக்கன் தளவாய் ஆமண்ணே. எங்க ஐயா சப்பானி மாடன் கருப்பையா ஆமையா. இருளப்பன் சரி. இப்பேற்பட்ட தெய்வம் எல்லாம் கொடிமரத்தோட வந்திருக்கான். ஆமா. அதனால் அந்த சிவன் கோயிலுக்கு வடபுறத்துல சரி. நிலையம் போட்டு கொடுக்க சொல்லுதான் குறிகாரன் காடு வெட்டிக்காரன் ஆமா. கருமேனி சித்தம்னார். உடனே உக்கிரமகாராஜா அப்படி ஒரு தெய்வம் வந்தா ஆமா. நம்ம நிலையம் போட்டு கொடுங்கள் என்று மந்திரி பிரதானியை கூப்பிட்டு கூப்பிட்டு. சிவன் கோயிலுக்கு வடபுறத்துல ஆமண்ணே. 64 பந்திக்கும் 21 கூட்டுறவுக்கும் சரி. ஐயா நிலையம் போட்டு ஊட்ட போட்டு கொடை கொடுத்தா. கொடுத்தா. அப்படி ஊட்ட போட்டு கொடை கொடுக்கும் காலத்தில் என்னய்யா? எங்க அம்மா ஐயா 64 பந்தி 21 கூட்டுறவுக்கும் ஆமண்ணே. நிலையம் போட்ட தெய்வத்துக்கு மாமிசம் கிடையாது. ஆமா. ஆமா. அம்பட்டின் சைவம் தான். எப்படி? அப்படி சைவமா இருந்த காலத்தில் ஆமையா. எங்க மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் போனா. பெருமாள் கோனாருடைய தங்க மீனாட்சி. ஆமா. ஆமா. என்ன மீனாட்சி? மீனாட்சி 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 அண்ணமாரு உக்கரங்கோட்டைக்கு வடக்க மாடு மேய்க்காங்கள ஆமண்ணே. மேய்க்க அண்ணமாருக்கு சாப்பாடு கொண்டு போகணும் என்று சரி. மீனாட்சி அம்பிகை அண்ணமாரு விண்ணருக்கு சாப்பாடு போகணும் என்று மீனாட்சி கைனால சோறு சமப்பாளம் செமந்து வரும் மீனாட்சி தலக்கூடி ஊரு வெட்டு பெருமாள் குளம் பாதையாக வயக்காடு போவாளாம் உக்கிரங்கோட்டை வழியாக அணையது கடலுவாளாம் அணகடந்த மீனாட்சி பறவ கழிப்பாளாம் உக்கிரங்கோட்டை வருவாளாம் சோறு சமக்க வேணும் சோறு சமக்க வேணும் ஊருக்கு வடவரம் அண்ணமாரி நிக்க இடம் சோர்சமந்து வந்தவாளும் அம்மையார் மீனாட்சி வயக்காட்டு ஓரமாக அண்ணமார கூப்பிடுதா. ஏ அண்ணா முப்பாங்கி கோனார் ஏ அண்ணா மாலைக்கு கோனார் ஏ அண்ணா பெருமாள் கோனாராம் சாதம் கொண்டு வந்திருக்கம்னு சத்தம் போட்டு அண்ணமார அழைக்கா கூப்பிடுதா அழைக்கும் நேரத்தில எங்க கரட்டுக்குழி மாடன் எங்க தக்கன் தளவாய் மாட சுவாமி மாயாண்டி சுடல ஆமா முண்டை ஆமா இருளப்ப எங்க ஜப்பானி மாடன் ஆமா எங்க கருப்பசாமி ஆமா ஏ பட்டினியும் பசியுமாக இருக்கு இருக்கு அப்பன் சுவாரி சமந்த அலுப்புல வந்த மீனாட்சி ஆமா வரப்பு வாரத்துல வந்து உட்கார்ந்துருக்க அண்ணமாருக்கு சோரை இறக்கிட்டு இறக்கி இருக்கா இறக்கிட்டு இருந்த போது ஆமா என் சொக்கனாச்சி அம்மங்கிட்ட கரட்டுக்குழி மாடன் என்ன என் ஜப்பானி மாடன் இருளப்ப மாயாண்டி சுடல தளவ மாடன் கருப்பசாமி நம்ம முண்டை சுவாமி அவன் எல்லாத்தையும் சொக்கனாச்சிட்ட வரங்கக்கு தாயே ஏதாய இவ்வளவு காலமும் நாங்க சைவத்துல இருந்துட்டோம் இருந்துட்டோம் எங்களுக்கு மாமியத்தை வாட வேணும். வேண்டும். இந்த அம்மா மீனாட்சி கெட்டிக்காரியா தெரியுது. ஆமையா. இவளை நாங்க உடப்பூந்தா சரி. அவ அண்ணமாரு எங்களுக்கு நிலையம் போட்டு ஆமா. களக்குடியில கருங்கடா பலி கொடுப்பான் என்று ரெண்டு. எங்க ஐயம்மா சொக்கனாச்சிட்ட ஆமா. கரட்டுக்குழி மாடன் தளவாய் மாயாண்டி முண்டன் ஜப்பானி மாடன் சரி. எங்க ஐயா கருப்பசாமி ஆமா. உத்தரவு கேட்கவும் கேட்கவும். உடனே சொக்கனாச்சி அப்படி வேணா நீங்களும் போனா ஆமா. நானும் வாரேனே வாரேனே. உங்க கூட நானும் வரேன் தாய்க்கு தாயாக நானும் வாரேன் சரி. அப்படின்னு சொக்கனாச்சி வரம் கொடுக்கவும் ஆமா. எங்க அதரமாக்கார இருளப்பம் பார்த்தான். சரி. ஆகா ஆ. இந்த அம்மாளை விடக்கூடாது, விடவே கூடாது. இவட்ட நம்ம நிலையம் வாங்கினதுக்கு ஆமா. இவ உடலோடு உடல் பூந்து போனோம்னா சரி. அவ அண்ணமாரு தம்பிமாரு ஆமா. நமக்கு காட்ட இடத்துல நிலையம் தருவான்னு ஆமா. உடனே இருளப்பம் போய் மீனாட்சி கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். சரி. ஆமா ஒரே அப்படியே பிடிச்சுக்கிட்டான் காட்டுக்குள்ளே மாடணும் ஆமா கரட்டுக்குள்ளே மாடணும் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு சரி. அவளை பேச விடாத அளவுக்கு ஆமா. என் இருளப்பனும் கரட்டுக்குள்ளே மாடணும் சரி. கஞ்சிதா ஆ. கஞ்சிதா கஞ்சிதா. கரிதா ஆ. கஞ்சிதா கரிதா. கரிதா ஆ. மட்டன் தா சரி. அப்படின்னு ஐயா கரட்டுக்குள்ளே மாடணும். சரி. எங்க இருளப்பனும் ஆ. இந்த சோரம் வந்துட்டு வந்தாலே மீனாட்சி அம்மா அவளை அப்படி ஒரு பிடிச்சது ஆ. அண்ணா அண்ணான்னு அதருது. சரி. யாரு மீனாட்சி அம்மா அலர்தா ஆமா அதருது அளவா தங்கச்சியோட சத்தத்தை கேட்டாங்க. ஆமா.
என்ன தங்கச்சி அண்ணா அண்ணா நீய அதானே என்னன்னு கேட்டாங்க. சரி ஏன் அண்ணா ஆ, என் கழுத்தை யாரோ வந்து பிடிக்கண்ணா, ஆமண்ணா ஏன் 2 பேரும் என் கழுத்தை நெரிக்கான் சரி அப்படின்னா ஆ, அன்னைக்கு கழுத்தை நெரிச்சதோட சரி சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆமா அண்ணமாரும் ஆ, எம்மா நீ காலகாலத்துல நேரத்தோட வீட்டுக்கு போ, ஆ, நாங்க ஆடு மாடெல்லாம் பத்திக்கிட்டு ஆமா இங்க வாரம் வீட்டுக்கு சரி அப்படின்னு தங்கைய அனுப்பும் போது ஆமண்ணே அந்த தங்கைக்கு பின்னால ஆமா சொக்கனாச்சி அம்மனோ மாறே சிவனடைந்த பெருமாளமா சத்தியான ஈஸ்வரியா கரட்டு குழி மாடனமா தர்கந்தளவாயோ மாயாண்டி மாட சுவாமி பொண்ணு மூத்து இருளப்பேனோ தப்பாளி மாடனமா என் காவல் தெய்வம் கருப்பையாவா ஆமா மீனாட்சியோட உடம்பு வந்து வந்தது. ஆமா இவள வீடு வந்து சேரவும் ஆமா மண்டடி ஒரு பக்கம் காய்ச்சல் ஒரு பக்கம் ஆமையா கை கால உளைச்சலோட ஆமா எந்திக்க முடியாம மீனாட்சி படுத்த படுக்கலைய ஆமா எந்திக்க முடியல. இந்த தெய்வம் எல்லாம் ஒரே அமைக்கி போட்டது. சரி அமைக்கி போடவும் அண்ணனாகிய மாலைக்கு கோனார் ஆமா ஏ தங்கச்சி இப்படி ஒரு மக வந்த நேரம் என்ன, என்ன இந்த நடந்த பகை என்ன என்ன அப்படின்னு இங்க தங்கச்சிட்ட கேட்காங்க. சரி மீனாட்சி சொல்லுதா எனக்கு எதுவும் தெரியாது, ஆமா நான் சாப்பாடு தான் கொண்டு வந்து என் சங்க பிடிக்க கனவு பார்த்தேன், ஆமண்ணே வேற என் கண்ணுக்கு எதுக்கு எதுவும் தெரியல. தெரியல அப்பந்தான் நம்ம மாலைக்கு கோனார் சரி ஏ தம்பி பெருமாள் கோனா ஆமா நம்ம தங்கச்சி சோறு சமந்துட்டு வந்தா. வந்தா ஆமா பொல்லாத இடம், ஆமா தெய்வங்கள் கொலுவு இருக்கு இடம், இடம் அந்த தெய்வங்கள் குற்றம் இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும். ஆமா அதனால தம்பியே பெருமாள் கோனார் ஏப்பா நீ காடு வெட்டிக்கு போய் கருமேனி சித்தங்கிட்ட போயே கருமேனி சித்தங்கிட்ட குறி கேட்டு வா என்று எண்டே மாலைக்கு கோனார் சொன்ன போது ஆமா உடனே தம்பி ஆகிய பெருமாள் கோனார் அம்மா தங்கச்சி நிலைமையை கண்டு கண்டே அந்த களக்குடிமா ஊரை விட்டு ஊரை விட்டு நீ காடு வெட்டிக்கு வருவா. வருவாரா அந்த கருமேனி சித்தனையும் பார்க்கார பார்த்தார எங்க பெருமாள் கோனார் கடல் வெட்டி சித்தனை பார்த்ததும் ஆமா ஐயா என் தங்கைக்கு படுத்த படுக்கலை 8 நாள் ஆமா அண்ணன் தண்ணி குடிக்கல, பிடிக்கல ஐயா அண்ணன் ஏக்க மாட்டங்கு இறங்க மாட்டங்கு மாட்டங்கே அதை குறி சொல்லும் என்று ஆமா எங்க பெருமாள் கோனார் ஆனவர் குறி கேட்ட போது போதே உடனே காடு வெட்டி கருமேனி சித்தன் சித்தன் குறி போட்டு பார்க்கான். ஆமா ஐயா யாதவரே ஆமா இது எந்த குற்றம் இல்ல, கிடையாது கிடையாது மானிட குற்றம் கிடையாது, கிடையாது பேய் இல்ல பிசாசு இல்ல, கிடையாது உங்க தங்கை மீனாட்சி கூட ஆமா உங்களுக்கு சோறு சமந்திருக்கா. ஜவந்து வந்தாலா களக்குடியில இருந்து உக்கரங்கோட்டை சிவன் கோயிலுக்கு வடக்க வடக்க அந்த உக்கர மகாராஜா கோட்டைக்கு வடக்க வயக்காட்டுல கடை போட்டிருந்தியலா. போட்டிருந்தேலாம் பதுக்கடை ஆட்டுக்கடை போட்ட இடத்துக்கு உங்க தங்கச்சி மீனாட்சி சோறு கொண்டு வந்தாளா. வந்தாளா வந்தாளப்பா சோறு கொண்டு வந்தவளை இருளப்பனும் காட்டுக்குழி மாடனும் மாடணும் உன் தங்கச்சிய சித்திர வேலை பண்ணி கழுத்தை நெரிச்சிருக்கான். நடிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட தெய்வங்கள் மாமிசம் இல்லாம இது நாளும் கொலுவிருந்திருக்கு. ஆமா அது மாமிச வாட கேக்கு. கேக்கு அந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க கும்பிட்டு வர வேண்டும் என்று எண்டே எங்க காடு வெட்டி கருமேனி சித்தன் குறியிலே சொன்ன போது போதே உடனே பெருமாள் கோனாரானவர் ஆமா அண்ணங்கிட்ட ஓடி வந்து சொல்லுதார். ஆமா உடனே அண்ணா வேற எந்த குத்தமும் கிடையாதான், கிடையாதான் கிடையாதான் நம்ம தங்கச்சி கூட வந்த தெய்வங்க தெய்வங்க யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? யார் யாரெல்லாம் சொக்கனாச்சி அம்மனும் ஈஸ்வரி தாயாரும் கைலாச சத்தியாக சிவனடைந்த பெருமாளும் மாட மாடத்தியா மாயாண்டி சுடலையும்மா பொண்ணு முத்து இருளப்பேனா ஏதப்பாணி மாடனும்மா என் காவல் தெய்வம் கருப்பையாவா கொடிமரத்தில் வந்த தெய்வம்
பக்கத்துல இலுப்பக்குளம் தெங்கரையில தெங்கரையில நம்ம அண்ணாச்சி மாலைக்கு கோனார் ஆமா மாலைக்கு கோனார் வீட்டுக்கு வடபுறத்துல வடபுறத்துல ஐயம்பந்தி தேவதலைக்கு நீங்க ஓட்டு போட்டு கொடுக்க சொல்லிட்டான் நம்ம தங்கச்சிய விட்டு விளவும்மா ஆமா விளவும் தெய்வம் நம்ம மாலைக்கு முப்பாங்கி ஈஸ்வரக்கா அக்கா ஈஸ்வரக்கா முப்பாங்கி கோனார் குடும்பங்களையும் ஆமா காப்பாற்றி தருவதாக கருமேனி சித்த வாக்கு கொடுத்துட்டான் அதனால நம்ம அம்மா முப்புடாதிக்கு ஆமா சத்தி இடத்திலே வரம் பெற்ற தெய்வங்கள் இந்த இலுப்பக்குளம் தெங்கரையிலே நிலையம் போடணும் என்று எங்க ஐயா பெருமாள் கோனார் சொன்னபடி ஆமா அந்த மாலைக்கு கோனார் முப்பாங்கி கோனார் ஈஸ்வரக்க கோனார் இந்த இலுப்பக்குளம் தென்கரையில என் மாலைக்கு கோனார் வீட்டுக்கு வடவரத்து அருகில என் முப்புடாதிட்ட உத்தரவு பெற்று என் உச்சினி மாகாளி சந்தன மாறிட்ட உத்தரவு கேட்டு இங்க வந்த தெய்வங்களுக்கு இங்க சொக்கநாச்சி அம்மனுக்கும் சத்தியான தாயாருக்கும் ஈஸ்வரி அம்மனுக்கும் என் கரட்டு புலி மாடனுக்கும் என் மாயாண்டி சுடலைக்கும்மா என் பொண்ணு முத்து இருளப்பனா என் 1008 மாடனுக்கும் என் நல்ல மாட ஒரு நிலையம் என் தப்பானி மாடனுக்கும் என் அளவு கருப்பையாவா இந்த மாலைக்கு போனார் கையால இந்த இலுப்பக்குளம் நகரத்தில தென்கர ஓரத்தில 21 தெய்வத்துக்கும் நிலையம் போட்டு கொடை கொடுத்து வரக்கூடிய காலத்தில் தம்பியான பெருமாள் கோனார் அப்பா மாடு கீழ்மகமா மேய போட்டும்பா மேய்ச்சி மாட்டை வீட்டுக்கு பத்திட்டு வா என்று எங்க மாலைக்கு கோனார் சொல்லவும் தம்பி ஆகிய பெருமாள் கோனார் அந்த 60 குப்பம் மாட்டையும் இலுப்ப குளத்துக்கு அம்மாயே கடந்து தெற்கு வாவக்குளம் வழியாக பரம்பு காட்டுல மேஞ்சி அந்த குற்றாலம் சித்தாத்தம் கரையிலே தண்ணி காட்ட வேண்டும் என்று எங்க பெருமாள் கோனார் மாடுகளை அடித்து திரட்டி அந்த சித்தாத்தங்கரையிலே தண்ணி காட்டுதார் அப்படி தண்ணி குடிக்க மாடுகள் எல்லாம் தண்ணியே குடிச்சிக்கு அதுல எரும மாடுவலாம் ஆமா அங்க போனது எரும மாடுன்னு எழுதிருக்கு கூட போனவா எருமாடு அப்பேற்பட்ட எரும மாட்டுல ஒரு மாட கொம்பு நர எருமை கிளி கொம்பா கிளிக்கும் அப்படியா கடைசி நேரத்துல கிளி கொம்பு நர எருமை எங்க புதிய முத்துக்கு நிலையம் போட்டு ஆதாரி கொடை கொடுத்துட்டு 3வது நாள் என் முத்து புதியவனுக்கு மாலை போட்டு கும்பிட்ட மாலைய களத்துல இந்த கிளி கொம்பு நர எருமை அந்த சிலையோடு சிலையாக போய் உரசுது ஆமா உரசி அந்த முகத்தை கொண்டு சிலைய அப்படியே ஒரு மேல இழுக்கு எங்க முத்து புதியவன் கழுத்துல கிடந்த மாலை அந்த கிளி கொம்பு நர எருமை தலை மண்டை கொப்புக்குள்ள விழுந்து ஆமா கொம்புக்குள்ள விழுந்து அப்படியே மாலை போட்டு மாட்டோட வருது அந்த எருமை கிளி கொம்பு நர எருமைய துளுக்குள்ள கொண்டாந்து அடைக்கவும் எங்க மாலைக்கு கோனார் மனைவி மாலையம்மா பால் கறக்க வேணும்னு பாலி ஜம்ப கையில் எடுத்து அந்த கிளி கொம்பு நர எருமை கிட்ட பால் கறக்க வாரா பால் காம்ப பிடிக்க பால் காம்புல இருந்து ரத்தமா வடியுது உடனே மாட்டு முகத்தை பார்க்க மாட்டு நெத்தியில மஞ்சள் இருக்கு மாட்டு கழுத்துக்குள்ள மாலை கிடக்கு உடனே ஐயா பெருமாள் கோனார கூப்பிட்டு என்ன ஐயா புதுசா இருக்கு நம்ம கிளி கொம்பு நர எருமை கழுத்துல மாலை கிடக்க ஐயா நெத்தியில மஞ்சனையா இருக்க கறக்கும் பால் ரத்தமா வருத ஐயா உடனே தன்னுடைய கணவன் மாலைக்கு கோனாரிட்ட மாலைய
அம்மா சொல்லுதா ஆமா அப்படி ரத்தமா வர்றதுன்னா பியாஜி பஜாச்சு ஒண்ணு இருக்காது இருக்காது நம்ம குடும்பக்காரன் ஜெய்வனை வச்சாலும் வைப்பான் வச்சிருப்பான் ஆமா கூடி இருக்கிறதுக்கு போராம இருக்கும் சொத்து வாங்கிறதுக்கு கேடு பண்ணுவான் ஆமா லஞ்ச பிஞ்ச வாங்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு போறான்னு நினைப்பான் ஆமா போறாமையும் போட்டியும் உண்டு அப்ப மாலைக்கு கோனார் தம்பிய கூப்பிட்டு தம்பி கிளிக்கொம்பு ஆமாப்பா நரை எருமை பால் ரத்தமா வருது அது கழுத்தில மாலை கிடக்குப்பா இது மாயம் தெரியணும்னா காடு வெட்டியில போய் அந்த கரிமேனி சித்தங்கிட்ட பலோடியும் குறி கட்டிட்டு வாயிருந்து எங்க மாலைக்கு கோனார் தம்பியா அனுப்பும் போது தம்பியானவர் பெருமாள் கோனார் ஓடியாரு எப்பா நம்ம மேட்ச மாடு கிளிக்கொம்பு நரையருமை மாலையும் மஞ்சனையும் கரக்கடத்துல ரத்தமாக வந்திருக்க இது நம்ம அண்ணன் அதுவும் பண்ணுவார என்று காடு வெட்டிக்கு வந்தார் கரிமேனி சித்தனை கூப்பிட்டு ஆமா கூப்பிட்டு காட்டார் ஐயா நான் இந்த காட்டு வழியாக மாடு பத்திட்டு போனேன் ஐயா இழுப்ப குளத்துல இருந்து தெற்கு வாவக்குளம் பரும்பு காட்டு வழியாக மாடு மேய்ச்சி சித்தாத்தம் கரையில தண்ணி காட்டி நான் வீட்டுக்கு வந்தேன்னா உடனே கரிமேனி சித்தன் குறி போட்டு பார்த்ததுல ஐயா இரு சித்தாத்தங்கரில் தண்ணி காட்டினீரா காட்டினேன் உங்க கிளிக்கொம்பு நிறைய எருமை ஆச்சாரியமாரு கும்பிடும் தெய்வம் முத்து புதியவன் கழுத்துல நடந்த மாலைய அந்த கிளிக்கொம்பு நரை எருமை சொரணாவி செலியில இருந்த மாலையை கொண்டு வந்திருக்கப்பா அதுதான் அந்த ஐயாவுடைய குத்தம் யாரு முத்து புதியவன் குத்தம் ஆனா அந்த தெய்வம் எருமை கிடாவோட வந்திருக்கப்பா வந்திருக்கும் தெய்வத்தை உங்க ஆம்பரவனையார் வாசல்ல எங்க முத்து புதிய சுவாமி என்று நிலையம் போட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அங்க பெருமாள் கோனார் இடத்துல வாக்கு கொடுத்தா உடனே தம்பியாகிய பெருமாள் கோனார் முப்பாங்க அண்ணங்கிட்ட வந்த அண்ணா மாடு மேய்க்க போன இடத்துல தெற்கு வாவக்குளம் சித்தாத்தம் கரையில அந்த தெற்கு ஓரத்திலே மாடு அமர்த்திருந்த நம்ம கிளிக்கொம்பு நரை எருமை அந்த முத்து புதியவன் ஜரையிலே சொரணாவி அது மாலையும் கழுத்துல போட்டு மஞ்சளையோட வந்திருக்கான் காடு வெட்டி சித்தன் சொல்லிட்டான் அந்த தெய்வம் நம்மளோட தான் நிக்கான் அதனால நம்ம வீட்டுக்கு வடவரத்துல இந்த இழுப்ப குளத்து கரை தென்புறத்துல ஆம்பரமுடையார் வாசலேல முத்து புதியவர் நிலையம் கூடு என்று சொல்ல உனக்கிற காலத்துல சொக்கனாச்சி அம்மனம்மா தாயான ஈஸ்வரியா சிவனந்த பெருமாளா காட்டுக்குழி மாடனம்மா கரட்டுக்குழி மாடனம்மா தக்கன் தளவாய்க்கான் மகாராஜா மன்னருக்கான் மந்திரிக்கு நிலையம் போட்டார் மொட்டையன் தட்டையற்கும் அமிச்சாம் போலானுக்கும் யாதவரு கரத்தினால மலையடியான் மன்னனுக்கும் முத்து போதியவர்க்கும் எங்க மாலைக்கு கோனாரோ எங்க முப்பாங்கி கோனாரோ எங்க ஈஸ்வரக்கா கோனாரையும் கோமர மாடத்திடுமா ஐயம்பந்தி தேவாதைகள் அவல கையை கொடுத்திடுமா 64 பந்திக்கும் தான் 21 தெய்வத்துக்கும் எங்க முதிய முத்து சாமியாக